ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரண்ட் எண்டை எப்படி டெவலப் பண்றது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ரியல் டைம்ல இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், அப்புறம் வேற வேற வெப்சைட்லாம் இருக்கும். ஓகேவா? அதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் ஒரு இன்டராக்டிவ் செக்ஷன் மாதிரியே இருக்கும். கெஸ்ட் லாகின் அப்படின்னா என்ன மீனிங்? அது என்ன நடக்கும்? யாருக்கா தெரியுமா? கெஸ்ட் லாகின் நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகாது. ஓகே, என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது? ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்க. கார்ட்ல ஆட் பண்ணி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹிஸ்டரியில பார்க்க முடியாது. ஓகே, சூப்பர். ஒரு ஃப்ளிப்கார்ட் சைட் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் போய் பார்க்குறவங்க மட்டும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபோனு, இல்லைன்னா ஒரு ஏசி, சம்திங் வாட்டவர், ஒரு பேட்டு, நீங்கள் என்ன ஒரு விஷயத்த வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, வித்தவுட் லாகினே பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யணும்னா எதெல்லாம் பார்க்கணும், சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணிக்கலாம், அதனுடைய கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை வாங்கணும், இது வந்து இந்த இடத்துக்கு வந்து உக்காரணும், ஓகே, பாபா படத்தில் அந்த குபேர பொம்மை தொடையில வந்து உக்காரணும்ன்ற மாதிரி இது இந்த அட்ரஸ்ல வந்து வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா வி மஸ்ட் கிவ் அவர் டேட்டா. ஓகேவா? நீ யாரு, உன்னுடைய ஃபோன் நம்பர் என்ன, எந்த அட்ரஸுக்கு இது வரணும் அப்படின்றதெல்லாம் வேணும். ஏன்னா ஒரு பொருள் அப்படின்றது எந்த இடத்துக்கு வரணுன்றது தெரியும். ஓகேவா? சரி, இதுக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகிறதுக்கு ஏதாவது இருக்கா, ரிலேஷன் இருக்கானா? இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாகின் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் நம்ம ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோம். நீங்க ஃபேஸ்புக்ல அந்த மாதிரி கெஸ்ட் லாகின்லாம் கிடையாது. ஓகேவா? நீங்க அதுல லாகின் பண்ணா மட்டும்தான் உள்ளார போக முடியும். உள்ளார போனீங்கன்னா நீங்க என்ன இமேஜ் அப்லோட் பண்றீங்களோ அது வரும், உங்களுடைய நேம் என்னவோ அது வரும். எப்படி இதெல்லாம் பாசிபிள்? நான் எப்பயோ கொடுத்தது ஜஸ்ட் என் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு உள்ளார போனா எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு வருது. நான் போட்ட போஸ்ட், நான் போட்ட கமெண்ட்ஸ், நான் பண்ண லைக்ஸ், நான் பண்ண ஷேரு, நான் பண்ண மெசேஜஸ் எல்லாமே ரிட்ரீவ் ஆகும். ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு டேட்டா பேஸ்ல வச்சிருப்பாங்க. டேட்டா பேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா லைக் அது வந்து உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க. ஓகேவா? நம்ம பார்ப்போம், அது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகேவா? சரி, இது எப்படி நடக்குது? சரி, நான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வெப்பேஜ் இருக்கு, நான் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இது எல்லா டேட்டாவும் இருக்கு. இது எப்படி ஒரு ஒரு பேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கேன், ப்ராடக்ட் பேஜுக்கு போனாலும் வருது, இப்போ அக்கௌண்ட் பேஜுக்கு போனால் என்னுடைய டீட்டெயில்ஸ் வருது, நான் விஷ் லிஸ்ட் பண்ணதெல்லாம் வருது, நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே வருது. இது எப்படி ஒவ்வொரு பேஜ்லையும் இவன் டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். நான் யூசர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது என்னவோ லாகின் ஃபார்மில் இமெயிலு, பாஸ்வேர்டு தான் கொடுக்குறேன். எப்படி இதை கரெக்டாக எடுத்துட்டு அடுத்தடுத்த பேஜஸ்க்கு எப்படி இவன் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான்? நான் கேட்குற கொஸ்டின் புரியுதா புரியலையா? எப்படி பண்ணியிருப்பாங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா, ஏதாவது நாலேஜ்? டேட்டாபேஸ்ல இருந்து அப்படியே ரிட்ரீவ் பண்ணது அப்படிதானே சார்? அது டேட்டாபேஸ்ல இருந்து எப்படி ரிட்ரீவ் பண்றாங்க? இப்ப லாகின் பேஜ் இருக்கு, லாகின் பேஜ்ல டேட்டா வருதுன்றது ஓகே. இப்ப நான் அக்கௌண்ட் பேஜ் போறேன், ஆர்டர் பேஜ் போறேன், பிஸ்னஸ் போறேன், எப்படி அந்தந்த பேஜுக்கு என்னுடைய டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் வருது? ஏபிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏபிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏபிஎஸ்ல என்ன டேட்டா கொடுத்தா உன்னுடைய டேட்டா மட்டும் வரும்? இப்ப இங்க ஒரு 17 பேர் இருக்கீங்க. ஓகேவா? எனக்கு என்ன டேட்டா கொடுத்தா உங்களுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வரும்? ஐடி இல்லைன்னா ஐடி. ஓகேவா? நீங்க சைன் அப் பண்ணும் போதே உங்களுக்குன்னு ஒரு ஐடி ஸ்டோர் ஆயிடும். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு ஐடி ஸ்டோர் ஆனதை ஏபிஐல இருந்து நீங்க எடுப்பீங்க. சரி, அது வெப் பேஜ்ல இருந்து எப்படி நீங்க சென்ட் பண்ணுவீங்க? என்னுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் அது. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்துருச்சுப்பா, அந்த ஐடியை நீங்க எங்க வச்சிருந்து மறைய வச்சிருந்து அடுத்தடுத்த ஏபிஐக்கு கொடுப்பீங்க? எக்ஸாம்பிள் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம்.
ஓடிபி நகி பத்தா ஹை. லாகினை தூக்கிட்டாங்களா? ஓகே, நான் என்ன கேட்கறேன்னா, ஜஸ்ட் நான் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் கொடுத்தேன். இப்போ மேனேஜ் அட்ரஸ்ன்னு கொடுக்கும்போது என்னுடைய அட்ரஸ் எல்லாமே வந்துச்சு. ஐயோ, இந்த இடத்துல எல்லாமே வந்தாச்சு. நான் போட்ட ஆர்டர்ஸ் ஏதாவது இதெல்லாம் நான் வாங்க போற ஆர்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே இங்க இருக்கு. சரி, இப்போ நான் ஒவ்வொரு பேஜுக்கும் கிளிக் பண்ணும்போது இதுதான் வெங்கடேஷோடைய டேட்டா, இதுதான் அவன் வாங்கி இருக்கிற டேட்டா அப்படின்றது எல்லாத்தையுமே எங்க இருந்து இது எடுத்துட்டு போகுது அப்படின்னு நான் கேட்கிறேன். விஷ்லிஸ்ட் எவ்வளோ விஷ்லிஸ்ட். நான் இந்த பேஜுக்கு வரும்போது என்னுடைய டேட்டாவை மட்டும் அழகா எடுத்துட்டு வருது. ஏபிஐக்கு நம்ம அனுப்புறோம், ஓகே. நடுவுல ஒண்ணு இருக்கு. இப்ப வெப்ல இருந்து ஏபிஐல இருந்து டேட்டா வருது. வெப்ல இருந்து தான் அனுப்புறோம். வெப்ல எங்க இருந்து அனுப்புறீங்கன்னு கேட்கறேன். என்னுடைய கேள்வி புரியுதா? எப்படி இங்க ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது லாகின் பண்ண உடனே இங்க ஒரு இடம் இருக்கும். இன்ஸ்பெக்ட்ல அப்ளிகேஷன்ல லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த இருக்கா, இதுதான் அந்த இடம். பின்கோடு இது அது இது இது இதுன்னு இஸ் லாகின் எல்லாத்தையுமே வச்சிருக்கேன். இது என்னதாங்க இது ஏதோ கசமசான இருக்குன்னா இது தெரிய தேவையில்ல. பட் இந்த இடத்துல தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. இங்க இருந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எந்த பேஜ் போனாலும் இது இருக்கும். வேற பேஜ் போயிருக்குன்னா வேற பேஜுக்கும் இது இருக்கும். இப்போ நான் கார்ட் பேஜ் போயிருக்குன்னா கார்ட் பேஜுக்குமே இது. அப்ளிகேஷன்ஸ் இனி எந்த இடத்துக்கு போனாலும் இந்த லோக்கல் ஸ்டோரேஜோட டேட்டா இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ண உடனே உங்களுடைய டேட்டாவை எல்லாத்தையுமே லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அன்டில் அன்லெஸ் நீங்க லோக்கல் ஸ்டோரேஜை கிளியர் பண்ணாத வரைக்கும், டெலீட் பண்ணாத வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும். அது மூலியமா அது என்ன பண்ணும் அப்படின்னா, வேற வேற பேஜுக்கு போகும்போது டேட்டாவை எடுத்து வந்து கொடுக்கும். ஆனா ஒன்றும் புரியலையே அப்படின்னா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு வேற வேற பேஜ் அப்படின்னு நான் சொல்றேன். அது என்ன காரணம், என்ன கதை அப்படின்னு வீடியோ ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ தெரியுது. என்னங்கா? இல்ல, முன்னாடி வீடியோ ஃப்ரீஸ் ஆயிருந்தது. எனக்கு மட்டும் தானா எல்லாருக்குமானா? இப்போ தெரியுது சார் வீடியோ. செல்வா வீடியோ ஆஃப் பண்ணா. உங்க ஸ்கிரீன் படம் பார்த்துக்கிச்சு, கிரிக்கெட் பார்த்துக்கினே பார்க்குறேன் பாருங்க. நல்லா கைதி ஒன்று பட்டா கட்டிங்க. வாழ்க்கை தான்டா, வாழ்டா. இப்படின்னு நான் கொடுக்குறேன் லேபிள். இந்த டேட்டா எல்லாமே இங்கே இருக்கு. நான் இங்கே போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த என்னுடைய நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆன் கிளிக்கை கிளிக் பண்ணும்போது வேற பேஜுக்கு போகும்போது go to next. இந்த இடத்துக்கு தான் போதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்க. அங்கதான் வருது. ஓகே, எப்பவும் போல ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. டேட்டா வாங்கணும் அப்படின்னா ஐடி இருக்கும். இப்ப 2 டேட்டாவும் வாங்கிக்கோங்க. வேற இமெயில் என்ன விஷயம் போட்டு எடுப்பீங்க டேட்டாவை? வேல்யூ fragment of the
இமெயில் அப்படின்றது வந்தாச்சு. சரி, அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீடைரக்ஷன் பண்ணுறேன். அதாவது இந்த ஆன் கிளிக் பண்ணும்போதே இன்னொரு பேஜுக்கு எப்படி நான் ரீடைரக்ஷன் பண்ணுறது, இதில் இன்னொரு பேஜ் போடுறேங்க. info.html. index.html. இப்போ இந்த பேஜ் டைரக்டா info.html அடிக்கிறேன். இங்க இமெயில் பாஸ்வேர்ட்ல இருக்கு, கோ டு ஹோம்னா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இமெயில் வருது. இந்த இமெயிலை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஆன் கிளிக் பண்ணும்போதே இந்த பேஜுக்கு அனுப்புறேன். எப்படின்னா இது பாசிபிள்? ஏஹெச்எஃப் தானே பாசிபிள் அப்படின்னா கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட்ல விண்டோ டாட் லொகேஷன் டாட் ஹெச்எஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதுல நீங்க எங்க போக சொல்றீங்களோ அது அங்க போகும். இப்போ நான் எந்த பேஜுக்கு போக சொல்லியிருக்கேன்? info.html. ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ண உடனே அது என்ன பண்ணுன்னா இந்த இடத்துக்கு போகும். போயிடுச்சா? info.html. how it is possible அப்படின்னா பாசிபிள். ஓகேவா? இந்த சின்டாக்ஸ் வந்து ரீடைரக்ஷன் டு அனதர் பேஜ். ஓகேங்களா? HTML பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகே, 1 2 இது எல்லாமே பக்காவா ஆயிடுச்சு. சரி, ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் அகைன் சொன்ன மாதிரி தான் என்னுடைய டேட்டா இன்னொரு இடத்துக்கு போகும். இங்க இருந்து இந்த இடத்துல இமெயில் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வேணும். நான் ஒரு ஸ்பேன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு எப்பயுமே காட்டக்கூடாது, ஒன்லி இமெயில் மட்டும் முடியும் அப்படின்றதுக்காக ஒரு சாம்பிள் தான் இது. இமெயில் இந்த இடத்துல தான் நம்ம இமெயிலை காட்டணும். இமெயிலை இந்த இடத்துல தான். இப்போதைக்கு எதுவுமே இமெயில் இல்லை. சரி, எப்படி நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்ளிகேஷன்ல? இந்த இடத்துல எப்படி எடுத்து வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இது பேர் என்னன்னா லோக்கல் ஸ்டோரேஜ். இப்போ நான் இதை இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன்னா ஒரு கண்டிஷன் ஹேண்டில் பண்ணணும். இஃப் இமெயில் இருந்தால் மட்டும்தான் உள்ளார போகணும். இஃப் இமெயில் இருந்தால் மட்டும்தான் இங்க லோக்கல் ஸ்டோரேஜ் பண்றதோ இல்லை ரீடைரக்ஷன் பண்றதோ எல்லாமே இருக்கும். அப்படி இல்லைன்னா ரீடைரக்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுதான் கரெக்டும் கூட. கரெக்டா இல்லையா? இமெயில் இருந்தாதான். இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் அப்படின்னு போட்டு இமெயில் வேல்யூ, இமெயிலுடைய வேல்யூ, இமெயிலோட வேல்யூ என்ன வேல்யூ வருதோ அதுதான். ஓகேவா? இது கீ, இது வேல்யூ. ஓகேவா? செட் ஐட்டம் பண்ற இமெயில் வேல்யூ அப்படின்ற கீழ இந்த வேல்யூவை செட் பண்றேன். இப்போ நான் போறேன், இங்க இமெயில் வேல்யூ எதாவது இருக்கா? எதுவும் இல்லை. இப்போ நான் இப்படி கிளிக் பண்றேன், எதுவும் ரீடைரக்ஷன் ஆகல. ஏன்னா நம்ம இங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். இஃப் இமெயில் இருந்தால் தான் ரீடைரக்ஷன் ஆகணும். இல்லை அப்படின்னா நீங்க அந்த இந்த கண்டிஷனை எழுதிக்க வேண்டியதுதான். என்னது? வேலிடேஷன் தான் எழுதணும். இமெயில் வேல்யூல டேட்டா வந்தாச்சு. இமெயில் சரி இங்க வந்தாச்சு. சரி, இங்க இருந்து எடுத்துட்டு போய் எப்படி இங்க காட்டுவேன்? இங்க இருக்கு அப்படின்ற எடுத்துட்டு போய் எப்படி காட்டுவேன் அப்படின்னா சிம்பிள். ஓகேவா? லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் அப்படின்னு போடணும். செட் ஐட்டம்னா செட் பண்றது, கெட் ஐட்டம் அப்படின்றது எடுக்கிறது. ஓகேவா? இதுல என்ன ஒரு விஷயம்னா செட் ஐட்டம் பண்ணும்போது கீ அண்ட் வேல்யூ கொடுக்கணும். கெட் ஐட்டம் பண்ணும்போது கீ அண்ட் வேல்யூனா கொடுக்க தேவை. ஒன்லி இந்த கீ மட்டும் இருந்தா போதும். இந்த கீ மட்டும் இருந்தா போதும். என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடுறேன். இப்படி போயிட்டு இமெயில் ஈக்குவல் டு லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் அப்படின்னு போட்டு இதுலயே போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்ட்ரிங் மட்டும்தான் கொடுக்கணும். இமெயில் வேல் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ நீங்க இந்த இடத்துல
வந்துச்சா? இந்த பேஜ்ல வந்தாச்சு. இந்த பேஜ்னு இல்லை, நீங்க இதுக்கு மேல 100 பேஜ் போனாலும் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க வேல்யூ இருக்கு. சப்போஸ் இந்த வேல்யூவை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க இல்ல கிளியர் பண்றீங்க அப்படின்னா இமெயில் வந்து நல் அப்படின்றாங்க. நல் அப்படின்னா வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். நான் வந்து shopkeep@yahoo.mail அப்படின்னு போடுறேன். அடுத்த பேஜ்ல இங்க வந்துச்சு. சரி இங்க வந்துச்சு. சரி இங்க எப்படி வரும் அப்படின்னா ஐடி அதேதான். இன்னர் HTML இது ஸ்டாண்ட் தானே, இங்க வந்துடும். அதாவது இது எதுக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீடைரக்ட் பண்றது. ஆனா இமெயில் அப்படியேவா கொடுப்பாங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. என்ன செய்வாங்க, ரியல் டைம்ல என்ன செய்வாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ரியல் டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க உங்களுடைய யூசர் நேமை கொடுப்பீங்க, உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுப்பீங்க. இதை கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஐடி 1 அப்படின்றத கொடுத்துரும், ஆக்சஸ் டோக்கன் அப்படின்றத கொடுத்துரும், ஓகேங்க, ரெஃப்ரெஷ் டோக்கன் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துரும். இந்த ஆக்சஸ் டோக்கன் பிளஸ் ஐடி இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ். ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்க, இதை நம்ம ரியல் டைமா பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இன்னொரு பேஜ் போகும்போது இந்த ஆக்சஸ் டோக்கன் வேலிடா இருந்தா மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நிறைய டைம் எரர் பார்த்துருப்பீங்க. அது 404 கிளைண்ட் சைடு, 500 இன்டர்னல் சர்வர் எரர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எரர் வரும். ரீசன் என்ன அப்படின்னா இஃப் யூ ஆர் நாட் அன் ஆத்தரைஸ்ட் பர்சன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. இந்த டோக்கன் வந்து உங்களுடைய டேட்டா பேஸ்ல இருந்து மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு டேட்டா வரும், அப்படி இல்லை அப்படின்னா வராது. இப்போ நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்குமே ஓடிபி கொடுத்தேன்ல, ஓடிபியை தப்பா கொடுத்தா இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா நமக்கு ஃபோனுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூசர்ஸ் டேபிள்ல என்னுடைய ஐடிக்கு நேராக போயிட்டு ஓடிபி இது அப்படின்றத ஸ்டோர் பண்ணிருக்கும். நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணும்போது டேட்டா பேஸ்ல இருக்கிற ஓடிபியும் என் போன்ல இருக்கிற ஓடிபியும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் ஓகே. அப்படி இல்லைன்னா என்ன சொல்றது, இல்ல ஓடிபி வந்து தப்புன்னு சொல்லும். சப்போஸ் கரெக்டா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா, கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஓடிபியை டெலீட் பண்ணிடும். ஏன்னா திரும்ப நீங்க இன்னொரு ஓடிபி சென்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ போய் வைப்பாங்க. புரியுதுங்களா? இஃப் இட் இஸ் வேலிட் ஓடிபி அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா அது அப்படியே இருக்கும். இந்த ஓடிபி வந்தா மட்டும்தான் வேலிட், அப்படி இல்லைன்னா வேலிட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும். ஆனா டைரக்டா இங்க இமெயிலே வச்சிருக்கீங்களே, இமெயில் ஒரு சும்மா ஒரு கண் தொடர்புக்கு வச்சு இந்த இடத்துல இப்படி வராது, ஒரு டோக்கன் மாதிரி தான் வரும். அது எப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இது பேர் தான் ரெஃப்ரெஷ் டோக்கன், ஒரு ஆக்சஸ் டோக்கன், ஆத் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத் டோக்கன் தான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, ஆனா நீங்க விஷ் லிஸ்ட் போனீங்கன்னா உங்களுடைய ஐடிக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை கொடுக்கும். ஐடி எல்லாம் சென்ட் பண்ண மாட்டாங்க, இந்த டோக்கன் தான் சென்ட் பண்ணுவாங்க. இந்த டோக்கனை வச்சு தான் டேட்டா எடுத்து கொடுப்பாங்க. புரியுதா?